ஸ்ட்ரிங்கர் கோயம்புத்தூர் அப்படின்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாலே வர்ற ஒரு கேள்வி. பல பேர் அதையும் தாண்டி கோயம்புத்தூர் அட்ரஸ் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் எல்லாம் போக வேண்டாம். வில்லங்கமான கேள்வி. என்னை வந்து அடிச்சிடாதீங்க, திட்டிடாதீங்க. ஷெரின் ஸ்ட்ரிங்கர் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ போங்க மேடம், எல்லாம் இரிட்டேஷனா பண்றாங்க. அதுக்கு வந்து 38 தாண்டிட்டாலே இங்க வந்து உங்களை ஆண்டி கெழுவி அது இதுன்னு கேவலமா ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மேம், சில இன்ஸ்டாகிராம் போட்டோஸ் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தோம். சோ அத பார்த்துட்டு அத தோன்ற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர விஷயம் என்ன அதை பார்த்து அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட், தமிழ்நாட்டுக்கே ஃபேவரட்டான ஒரு பிக்சர்னா இதுதான். தெரியுதா? சரியா காமிக்கிறான். தெரியும். Me and D. Yeah. அது I found this picture somewhere in mom's gallery. I think அவங்களுக்கு கிடைச்சது அவங்க எனக்கு அனுப்புனாங்க. அண்ட் இது ஊட்டில எடுத்த போட்டோன்னு நினைக்கிறேன். நைட் எல்லாம் ஷூட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா துள்ளு நிலைமை பண்ணும்போது நாங்க மோஸ்ட்லி வந்து டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் 48 hours schedule, 50, 80, 60 hours schedule. எங்க டைம் கிடைக்குதோ அங்க ஃபுட் சாப்பிட்டது, எங்க டைம் கிடைக்கிறதோ அங்க தூங்குறது. சோ இந்த மாதிரியே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல மம்மியோ யாரோ தெரியாது, ஐ திங்க் இட் மைட் பி தி போட்டோகிராஃபர் ஆஃப் துள்ளோத இளமை ஒன்லி, கூட நின்ன வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. என்னோட ஃபேஸ பாருங்க, லைக் செம காமெடியா இருக்கும். லைக் ஆல்ரெடி ஃபுல் நைட் எல்லாம் வேலை பண்ணி இங்க டயர்டா இருக்கும், இதுல உங்களுக்கு போட்டோ வேற திட்டுற மாதிரி இருக்கு. ஃபேஸ் டயர்டா இருக்கீங்க. Both of us were exhausted and ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த மூவிக்கு. அந்த எக்ஸாஷன் எல்லாம் அங்க ஃபேஸ்ல தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் சேரன் சார், தமினி, அதுக்கு சாண்டி, சாண்டி மேன் and the three roses right there. Me, Sakshi and Abhi, Lala Kutti, again and Kavin. இதெல்லாம் என்னோட பிவி ஃபேமிலி. பிபில இந்த வெளிய வந்து இமிடியேட்டா சில எடுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் சேரன் சார் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க போய் நல்லா சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் I made yummy food, so we ate that. And யாரு இப்பவுமே வந்து எப்போ கால் பண்ணாலும் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா யாரு? For me it is both my girls, Sakshi and Abhi. And Reshma also, actually. Reshma and me have gotten closer after I've come out of the house. Pona, avalku, she's feeling low and a message pannuva and I'll message back and hype her up. And எப்போனா நான் low feel பண்ணிட்டு message பண்ணேன், அவளும் எனக்கு message பண்ணி you're a queen, be strong. She hypes me up. So அந்த ஒரு relationship இருக்கு. Sandy is always available. I'm always available for Sandy. And yeah, I think that's it. என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேப்ஷனும் சரி, பிடிச்ச பிக்சரும் சரி இதுதான். That's my mom and uncle. என்ன கேப்ஷன் எழுதிருக்காரு? ஹாப்பி பர்த்டேல. அது அவங்க பர்த்டேக்கு நாங்க பெங்களூர்ல டின்னருக்கு போயிருந்தோம். And that's my stepfather actually. அவங்கள எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியாம I call him uncle only. But he's such a cute person. ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, ரொம்ப சண்டை போடுவாங்க, பட் வெரி கியூட், லைக் டாம் அண்ட் ஜெரியா பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது கோயம்புத்தூர்ல. அண்ட் 7 months பார்த்துட்டு இருக்கிறேன். இட்ஸ் வெரி கியூட் டு see them together. I'm very happy for them. சூப்பர் மேம். அண்ட் கேப்ஷன் நீங்க என்னன்னு கேட்டீங்க. So happy birthday to my dearest uncle. Mom is a lucky woman to have you as a partner, and you have been more of a father to me than my actual father. Thank you for everything. அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. So that's true only. That's a very true. I don't know if you know this, but என்னோட father வந்து when I was about 3 he left. அண்ட் அவங்கள நான் பார்த்ததே இல்ல, மீட் பண்ணதே இல்ல. ஒரு வாட்டி ஏதோ பேசிருக்கிறோம் நடுவுல, அது வந்து மம்மி எங்க இருக்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்சு ஒரு 4-5 years முன்னாலே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது.
அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இப்போ நாரி அங்கிள்னே கூப்பிடுறேன். ஏன்னா அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஈவன் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு டாட்டர் ஃபாதரை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா தட் இஸ் மை மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் சீன். ஏன்னா என்னன்னு கூப்பிடுறது, டேடின்னு கூப்பிடுறதா, டேட்ன்னு கூப்பிடுறதா, அப்பான்னு கூப்பிடுறது புரியாது. ஸோ எனக்கு அந்த வேர்டே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் அண்ட் அன்நேச்சுரலா இருக்கும். எப்பவுமே யூஸே பண்ணாத ஒரு வேர்ட், ஒரு இமோஷன், ஒரு relationship. So I don't know how to use it or how to go about it. So I was like, I'm going to call you uncle only. ஏன்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா நான் உங்களை என்ன கூப்பிட்டேன் என்ன என்னோட ஃபீலிங்ஸ் வந்து it doesn't change, மாறாது. And I love him and respect him. And he has definitely been more of a father to me than my actual father. Wow, ma'am, so beautifully said. And எனக்கு கண்ணுல கொஞ்சம் அங்கங்க தண்ணி நிக்கும் அப்படின்னு அப்படியே தொடச்சுக்கிறேன். இப்படி மேக்கப் போயிடும். கரெக்ட். சோ ஸ்வீட் மேம். அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் வந்து என்னோட ஒரு மோட்டிவேஷனலான ஒரு பிக்சர் இது. ரைட். எனக்கு மட்டும் இல்ல மேம், பல பேரு வந்து இந்த பிக்சர் பார்த்துட்டு நானும் கூட உடம்பு இழைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு பிக்சர் இது. பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் இத வெயிட் லாஸ் வச்சு பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் ஆன் திஸ் பிக்சர். நான் வீட்ல இருந்து வெளியே வரும்போது இல்ல, ஆக்சுவலி வீடுக்குள்ளே எனக்கு கமல் சார் அந்த போட்டோவை காட்டினாங்க. ஓ அத வரைக்கும் எனக்கு அவ்வளோ அளவுக்கு பாடி ஷேமிங் எல்லாம் நடந்திருக்கு வெளியோன்னு தெரியாது ஆக்சுவலி. அண்ட் வீட்ல இருந்து வெளியோ வந்தப்போ நான் பார்த்தேன் என் மேல மீம்ஸ் போட்டு இருக்கிறது, எப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க. வெள்ளை பந்தி, யூனோ ஷீ இஸ் சோ அக்லி, ஷீ இஸ் சோ தட், ஷீ இஸ் சோ செம்ம, யூனோ பாடி ஷேமிங் பண்ணிருந்தாங்க. Actually, I don't get offended by all these things usually, but இந்த ஒரு ஸ்கேலுக்கு பாடி ஷேமிங் நடந்திருக்கிறதுனால அந்த போட்டோவை நான் பர்டிகுலர்லி பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks அழுந்து தூங்கிருக்கேன். இட்ஸ் ரியலி ஹர்ட் மீ டு தட் எக்ஸ்டென்ட். அண்ட் ஆக்சுவலி ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்திருக்கிற போட்டோ தான் அது. சொன்ன போனா ஐ வாஸ் நெவர் தட் பிக். ஓகே, ஐ வாஸ் லிட்டில் ஓவர் வெயிட் பட் நெவர் ரியலி தட் ஃபேட் ஆல்சோ. ஏன்னா ஷோவை பார்த்துட்டு தான் நான் கொஞ்சமா இங்கே அங்கே பார்த்துருக்கேன். அண்ட் சில ஷார்ட்ல ஐ லுக் ஓகே, சில ஷார்ட்ல ஐ டோன்ட் லுக் ஓகே. பட் தட்ஸ் ஜஸ்ட் லைஃப், ரைட்? யூ கான்ட் லுக் த சேம் ஆல் த டைம். ஸோ அந்த போட்டோவை நான் நிறைய பார்த்து அழுந்து தூங்கி இருக்கேன். I've had a lot of sleepless nights. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு என்ன டீஸ் பண்ணி மீம்ஸ் பண்ணி அவ்வளோ அளவுக்கு ரோஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஹேப்பன். ஏன்னா வெயிட் கெயின் பண்ணது பிகாஸ் ஐ ஹாவ் அ ஸ்லிப் டிஸ்க். எனக்கு ஸ்லிப் டிஸ்க் ஆயிருந்தது. அதனால நான் ஆல்மோஸ்ட் 6 to 8 months பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சிவியர் டிப்ரெஷன் ஹிட் ஆச்சு. இட் வாஸ் ஆல் டாமினோஸ் எஃபெக்ட். ஸோ அதனால எங்கேயும் போக முடியாம வீட்ல இருந்து அந்த பெயினுக்கு அந்த எல்லாத்துக்கும் ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆகணும். லைக் ஈவன் டு கெட் அப் அண்ட் கோ டு த பாத்ரூம் யூ நீட் சம்வன்ஸ் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழும்போது டிப்ரெஷன் ஆகும். இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ அந்த டிப்ரெஷனால எனக்கு நிறைய வெயிட் கெயின் ஆச்சு. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டிப்ரெஷன் கம்மி ஆயிடுச்சு, பெயின் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஐம் பேக் டு நார்மல். ஸோ நவ் தட் ஐம் பேக் டு நார்மல், என்னோட வெயிட் லாஸ் கூட அப்படியே போயிட்டே இருக்கு. And the weight loss journey somehow continued, and one day I was like, okay, இந்த போட்டோவை வச்சு என்ன ரொம்பவே விமர்சனம் only, right? விமர்சனம் பண்ணிருக்காங்க. It's time to own it instead of ignoring it. ஸோ அதுக்கு தான் நான் அந்த சேம் ட்ரெஸ், ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் இங்க கோயம்புத்தூர்ல இல்ல, நான் பெங்களூர்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. I found that, got it over here, I wore it, took pictures and said that the thing is that நிறைய பேர் உங்களை நிறைய விஷயத்துக்கு criticize பண்றாங்க, but you need to own it and you need to make it your own. That's the only way to deal with it. And so that's what's the story behind that picture. வாவ். அண்ட் எப்படி ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சே காமிச்சிட்டீங்க. அண்ட் இப்ப வந்து களத்துல குதிப்போம். மெயின் டாபிக் பிக் பாஸ். ஓகே பை மேம், இப்படி சொல்லிட்டா எப்படி? சோ பிக் பாஸ் அந்த வார்த்தை கேட்கும் போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது மேம் உங்களுக்கு? சில டைம்ஸ் கொஞ்சம் பிடிஎஸ்டியா தான் இருக்கும்.
பயமா தான் இருக்கும், அள்ளு விட்டுரும். பயமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் தி அதர் டே அவங்க வந்து அந்த ப்ரோமோ போட்டு இருந்தாங்க இல்ல, சோ அதுல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் பெட் மேல இருந்த நான் ஏஞ்சிட்டேன். ஐயோ. ஏன்னா எவ்ரி சண்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த மியூசிக் வரும் எங்களுக்கு வீடுக்குள்ள. சோ அந்த மியூசிக் வந்தா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 2-3 minutes இருக்கு ரெடி ஆகி டிவி முன்ன உட்காருறதுக்கு. பிகாஸ் கமல் சார் இஸ் வேணும் கமான்னு. சோ அதுக்கு நாங்க அவ்வளவு கண்டிஷன் ஆயிட்டோம். சோ இப்போ அந்த மியூசிக் வந்தா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஐ ஜஸ்ட் கெட் அப் அண்ட் ஸ்டாண்ட். லைக் ஐ டோன்ட் நோ why I'm doing that, but I do it. So கொஞ்சம் அந்த பிடிஎஸ்டி இருக்கு. பட் this is very strange, but I'm feeling very jealous. ஜெல்லஸா? இது ஏன் மேம்? ஏன்? என்னோட வீடுக்குள்ள வேற யாரும் இருக்க போறாங்களே ஒரு அளவுக்கு ஜெலசியாவும் இருக்கு. அண்ட் அது நான் இல்லன்றதுக்கு ஒரு அளவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இது பாயிண்ட். இட்ஸ் a lot of mixed feelings. And பிகியோட யாரு ப்ளீஸ் ஃப்ளர்ட் பண்ணாதீங்க, அது என் வேலை மட்டும் தான். அண்ட் அவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. ஹீஸ் மைன். போறதுக்கு முன்னாடியே பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஷெரின் அப்படின்றதுதான் வந்து டாபிக்கா. அண்ட் மேபி ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் அப்பவும் போயிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஆஸ் அ கெஸ்டா வந்து உள்ள ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி என்ன சொல்லுவீங்க? I will go. Yeah, I miss that house. போய் பிகிய பார்க்கணும். ஓகே, எப்படி இருக்காங்க, what is he doing nowadays, பேசணும் அவங்க கிட்ட கொஞ்சம். சோ பரவாயில்ல, கொரோனாவாவது கிரோனாவாவது நான் உள்ள போறேன்ப்பா அப்படின்னு போயிருவீங்க. பிக் பாஸ் பாக்குறதுக்கு ஃபுல் மாஸ்க், பிபி சூட் எல்லாமே போட்டு ஃபியூச்சரிஸ்டிக் அப்படியே உள்ள போயிடுறேன். ஆல் தி பெஸ்ட். நாங்க வந்து ஷெரினை பிக் பாஸ்ல பாக்குறதுக்கு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாப்போம். உங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், உங்க பிக் பாஸ் பாத்திருக்கோம், உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம். பட் எங்களுக்கு ஃபேன்ஸ்க்கு தெரியாத ஏதாவது ஒரு 10 விஷயங்கள் நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்குவோம். சோ ஷெரின்ஸ் 10 unknown secrets. சில விஷயங்கள் மைண்டுக்கு வருது. ஐம் வெரி வியர்ட். யா ஓகே, நான் வண்டி ஓட்டும் போது no it's fine, I'll say it, no problem. வண்டி ஓட்டும் போது when I'm driving my car ஏதோ ஒரு காரணத்துக்கு என்னால ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது. So if there is a right turn somewhere and எனக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் போகணும், என்னோட டெஸ்டினேஷன் வந்து at the end of the road இருக்கு, பட் ரைட் டர்ன் இருக்கு, என்னால முடியாது. I have to take the right turn. I know it's the weirdest thing. என்னமோ சொல்றீங்க. நிறைய வாட்டி I've gotten lost. ஏன்னா randomly இந்த மாதிரி ரைட் டர்ன் எடுத்துட்டு நான் எங்க இருக்கேன்னு தெரியாம. பட் வண்டி அவ்வளவு சூப்பரா ஓட்டுவேன். I am a great driver. Except right turns. I don't know why that is. I have to take right turns. பாத்து மேம், கொஞ்சம் பாத்து தொலைஞ்சிக்கிட்டு போயிடாதீங்க. Thank God Google Maps இருக்குல்ல இப்போ. I'm okay now. Okay. And எனக்கு துணி அயர்ன் பண்ண வராது. Okay, okay. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. பட் நான் ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ண போனா அது அயர்ன் பண்ண பேருக்கு அதுல இன்னும் wrinkles இருக்கும். And I'm like, I don't know how to wear this. So எனக்கு வீட்ல யாரான அயர்ன் பண்ணி கொடுத்தாதான் அயர்ன் க்ளோத், இல்லைன்னா okay, iron my clothes. So வாங்குற துணி எல்லாம் actually the kind that doesn't need to be pressed because எனக்கு வராது. So I don't buy those clothes at all, cottons. ஓகே, ஷெரினுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு குவாலிட்டி வேணும்னா அயர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கலி. யா ஆக்சுவலி அவங்க துணி அவங்க அயர்ன் பண்ணிக்கிட்டாலும் போதும். லைக் ஐ சைட், என்னோட துணி அயர்னே தேவையில்லை. I honestly don't care. கொஞ்சம் கிரம்பிளா இருந்தாலும் I'm okay with it. It's fine. ஓகே, சோ third secret. சீக்ரெட் மூவிஸ் பார்க்கும்போது ரொம்ப அழுவேன். Especially animated movies. I don't know, it's supposed to be happy times, but animated movies பார்க்கும்போது அந்த டாக் எல்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கும். I'll be like, he is so cute. I'll start crying. And in the advertisements with old people or babies, I'll start crying. இவ்ளோ எமோஷனலா மேம் நீங்க? I can't handle something that's too cute. I'll start crying. ரொம்ப கியூட்டா இருந்தா நான் அழுந்துடுவேன். But otherwise I'm not emotional. எனக்கு ரொம்ப கோவம் எல்லாம் அதிகமா வராது. And but this I will start crying for.
Okay. What else? What else? I say a lot of inappropriate things. So எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதனா ஷூட் பண்ணிட்டு இருந்தா எதனா வீடியோ எடுத்துட்டு இருந்தா அப்போவே நான் வந்து எதனா சொல்லுவேன். They can't use that video after that. Okay. So அவங்க எதனா ஷூட் பண்ணும்போது they'll ask me to shut up first. They're like, Shireen, shut your mouth, and then they'll start shooting. So ஏதாவது எடக்கு மடக்கா சொல்லிடுவீங்க. சொல்லிடுவேன். And honestly பிக் பாஸ் குள்ளேயும் நான் சத்தியமா நினைக்கிறேன் எனக்கு ஃபுட்டேஜ் கம்மியா இருக்கிறதே அதுக்குதான். எதானா வந்து சொல்லிடுவேன். என்னோட கத்தியும். ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு. So And then that. fifth. I don't know. I'm just no idea. No idea. Okay, 4 secrets of Sharon. நாங்க Oh, வந்து I'm scared of balloons. Sorry, I forgot. என்னது மேம் பலூன்ஸா? I am petrified of balloons. நான் சின்னப்போ இருக்கும்போது ஒரு பலூன் வந்து என் கண்ணுக்குள்ள பிளாஸ்ட் ஆயிடுச்சு and I almost had to have surgery. என்னோட கார்னியா எல்லாம் ஷேப் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்தது. And after that I'm terrified of balloons. And Big Boss வீடுக்குள்ள இந்த விஷயம் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க வேணும்னு பலூன்ஸ் தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பயம் இப்போ கம்மி ஆயிருக்கு. பட் இப்போ பலூனை பார்த்தா கொஞ்சம் தள்ளி நிற்பேன். ஓகே ஓகே ஒரு ரீசன் இருக்கு அதனால நம்மளுக்கு பயம். அந்த ரீசன் வந்து கொஞ்சம் பயமாதாவும் இருக்கு எங்களுக்கு. பட் எனிவேஸ் தேங்க்யூ சோ மச் 5 சீக்ரெட்ஸ் ஆஃப் ஷெரின் சொன்னதுக்கு. அண்ட் எப்பவுமே பிக் பாஸ் முடிஞ்சு வர்றவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் மழைதான் அப்படின்னுவாங்க. சோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்கு? நாங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களை பிக் ஸ்கிரீன்ல? It is so unfortunate. ஏன்னா வெளியே வந்த உடனே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆனது ஆக்சுவலி. அண்ட் we were supposed to start a web series. தெலுங்குல ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் வாஸ் மார்ச்ல வந்து அதோட ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ் பண்ணி மேல ஸ்டார்ட் பண்ணணும். பட் அது நடக்கல. மூவி 2 தமிழ் மூவி கமிட் ஆயிருக்கு. அதை வந்து மேல ஃபர்ஸ்ட் லுக் போடணும்னு இருந்தது, அது நடக்கல. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்கிரிப்ட் ரீடிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் there's a lot of uncertainty in the industry right now. So நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்காங்க. தயக்கம் ஒன்றினோ did I use the word? கரெக்ட். ஓகே. தயக்கமா இருக்காங்க அண்ட் பயமா இருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா தியேட்டர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஓப்பன் ஆனாலும் தியேட்டர்ஸ்ல ஆளு வருவாங்களா வரணுமா தெரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அன்சர்டனிட்டி நடக்கும்போது இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ஸோட டிஸ்கஷன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட வெப் சீரிஸ் கூட நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம்னு 2 months நாங்க பேசிட்டே இருக்கோம். பட் எல்லாருக்கும் அந்த பயமும் இருக்கு. பிகாஸ் எவ்ரி ஒன் கம்ஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி அண்ட் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு வீட்ல. ஸோ தேர் ஆல்சோ ஸ்கேர்ட் டு கோ பேக் ஹோம் ஆஃப்டர் தட், பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக். ஸோ எல்லாம் ஒரு லிம்போல இருக்கு. யாருமே எதுவுமே டிசைட் பண்ணாம we're just going one day at a time மாதிரி. ஸோ ரைட் நவ் எதுவுமே ஒரு ஷோரா இல்ல. Maybe next year we'll be able to do something with more certainty, but right now it's just all up in the air. ஷூர் மேம், கண்டிப்பா. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்க ஃபேன்ஸ் ஆகிய நாங்க எப்பவுமே கண்டிப்பா உங்க கூட இருப்போம் சப்போர்ட் பண்றதுக்கு. Thank you so much. And thank you so much for the interview ma'am. கேட்ட உடனே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much baby. வணக்கம் guys, I am Shireen here and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அவள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and இந்த பெல் ஐகானை மட்டும் தட்டி விடுங்க கொஞ்சமா. Thank you.